சில பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்க, அவங்க ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னெலாம் தெரியாது. சில பேர் நம்மளுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருப்பாங்க, சில பேர் நம்மளை சிரிக்க வைப்பாங்க, சில பேர் நம்மளை வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துருவாங்க, சில பேர் நம்மளை காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நானும் ரீசெண்டாக ஒருத்தரை சந்தித்தேன். ரீசெண்டாக இல்லை, ரொம்ப முன்னாடி சந்தித்தேன். பட் ரீசெண்டாக அந்த காயத்தை சந்தித்தேன். ஒரு காலத்தில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவங்க அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன்னும் க்ளோஸ் ஆகி ஸ்பெஷல் ஆகி ஒரு சிஸ்டர் ஃபீலிங் அந்த மாதிரி ரொம்ப அது ஒரு நேம்லெஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு நல்ல ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் மாதிரி நான் ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போய் வச்சிட்டேன், மேலே தூக்கி வச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சில நாள் அவங்க கூட இருக்கும்போது நான் உண்மையாக தான் இருந்தேன். அதை இப்போயும் நான் ப்ரௌடாக கர்வமாகவே சொல்லுவேன். நான் ஐ வாஸ் ட்ரூ டில் எண்ட். அது என்னால் ஷியோராக சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க கூட பழகும்போது சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அவங்களுக்கு அவங்க தான் எப்பயுமே டாமினண்ட்டாக இருக்கணும், அதை ஃபீல் பண்ணுவாங்க. அது எங்கிட்டன்ட்டு இல்லை, எல்லாருக்கிட்டையுமே சரி. அவங்க சம் நேச்சர்ஸ் அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது நெகட்டிவ் பார்த்தோம்னா கூட நம்ம உடனே ஒவ்வொரு நெகட்டிவும் பார்த்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா நம்ம அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அது ட்ராவல் ஆகிறது தான் பெட்டர். அப்படி தான் நானும் போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் என்னையே திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த விஷயத்தில் அவங்களுக்கு மேலே ஒரு ஸ்லைட்லி பொறாமல் அப்படி அவங்களுக்கு ஒரு இது ஆயிடுச்சு அப்படின்றது எனக்கு நெக்ஸ்ட் டேவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் நெக்ஸ்ட் டேவே எனக்கு தெரியுன்றத அவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு 5 மாதம் கடைப்பிடிச்சேன். இது மாதிரி மேலே ஒரு பொறாமைப்படுறாங்க, அதனால என்னை அவாய்ட் பண்ணுறாங்க, பேசுகிறதே அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, பேசுகிறத அவாய்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, அதுக்கு எப்படி எனக்கு ரியாக்ட் பண்ணிக்கிறேன்னு தெரில. நான் போய் என்னால் கொஷின் பண்ண முடியல. கொஷின் பண்ணி அதை பெரிய பிரச்சனையாகி எங்கே இந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருமோன்னு பயந்தே நான் அதை பேசாமே விட்டேன். சரி, ஓகே, இவங்கள ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்காக இவங்க கிவ் அப் பண்ணி நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவாங்க, நார்மல் ஆயிடுவாங்க, கொஞ்ச நாள் சரி ஆயிடும், இப்படியே நான் ஃபீல் பண்ணிட்டேன். அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது 5 மாதம் ஓடிடுச்சு. 5 மாதமும் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இப்போ நான் பேசணுமா பேச வேண்டாமா, இதே குழப்பம் எனக்கு டெய்லியும். நான் பேசாததை என்ன ஆயிடுச்சுன்னா, நான் தான் அவாய்ட் பண்ணுற மாதிரி மற்றவங்கக்கிட்ட அது பிரதிபலிக்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனை மாற்றுற மாதிரி பண்ணிட்டாங்க. நான் தான் அவாய்ட் பண்ணுற மாதிரி. இப்போ ஒருத்தர் நம்மளை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இறங்கி இப்போ பேச பார்த்துட்டு மறுபடியும் அவங்க நம்மளை மதிக்காத மாதிரியே நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் விட்டு விலக தான் ஆகும். அதுக்கு அது விட்டுட்டு போகிறதில்ல, அமைதி காக்கிறது. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நான் இருந்தேன். அது கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 5th month எண்டில் ஒரு நாள் ஒரு இதாகிடுச்சு. நீ அவாய்ட் பண்ணுற, நான் அவாய்ட் பண்ணுறேன், இல்லை நீ தான் அவாய்ட் பண்ணுற, இது மாதிரி ஒரு பேச்சு. ஒரு 2 minutes லெஸ் தென் 2 minutes தான் அந்த பேச்சு நடந்துச்சு. அதோடு அவங்க எங்கிட்ட பேசுகிறது இல்லை. 5 மாதமும் வெயிட் பண்ணது எதுக்கு, இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துடவே கூடாதுன்றது தான். பட் நடந்துருச்சு, ஓகே. நான் ட்ரூவாக இருந்தேன். இதெல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் அந்த 2 month அதுக்கப்புறம் இப்போ இந்த இஷ்யூ நடந்து 2 months ஆச்சு. இந்த 2 monthsம் நான் ரொம்ப இதிலிருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாமல், என்னடா நம்மளை தூக்கி வீசிட்டாங்களே, இப்படிலாம் நம்ம இருந்தோமே, அப்படி இருந்தோமே. எல்லாருக்கும் அது ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து உண்மையாக இருந்துட்டு வெளியே வர முடியாது. அந்த மாதிரி நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நான் இப்போ வெளியே வந்துட்டேன். இப்போ நான் எதுக்கு அப்போ வெளியே வந்துட்டேன்ல, இப்போ ஏன் அதை மறுபடியும் நீ உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு நாள் நினச்சேன், நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு வழியில் சிக்கிட்டு இருக்கணும் அப்படிலாம் யோசித்தேன். அப்போ தான் தோணுச்சு, நம்ம சில பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வர்றது காயப்படுத்துறதுக்குல்ல, கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒன்று அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்காங்க. ஒன்று மட்டும் என்னென்னா, நம்ம இப்போ நான் அதை தான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரூவாக இருங்க.
அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க உங்களை விட்டு போனாவோ இல்லை உங்களை காயப்படுத்தினாவோ அது வாட்டவர் என்ன ஹேப்பன் ஆனாலும் அது உங்களுக்கு கில்ட்டாக ஃபீல் ஆகாது. ஏன்னா நீங்கள் ட்ரூவாக இருந்திருக்கீங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான அட்வைஸ், ஒருத்தர் உங்களை விட்டு விலகுறாங்கன்னு தெரிஞ்சால் என்ன மாதிரி முட்டாளாக இருக்காதீங்க. உடனே அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துடுங்க. வேண்டாம், நம்மளை ஒருத்தர் வேண்டான்னு சொல்லும்போது அதே ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு நம்ம கஷ்டப்பட வேண்டாம். நம்ம இருந்து அவங்க நம்மளை ஒரு நாள் தூக்கி போடும்போது நம்மளுக்கு இன்னும் வேதனை அதிகமாக தான் ஆகுமோ ஒழிஞ்சு குறையாது. அதை விட்டு விலகி வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன். ஆனால் அந்த நினைவுகள்லாம் இன்னும் இருக்குது. சம்டைம்ஸ் திடீர்னு நிறைய ஞாபகம்லாம் வருது. எதாக இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும், அவங்க சொன்னால் அந்த எப்படி ஐடியா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் வருது. ஸோ பரவாயில்ல. ஆனால் எனக்கு ஒரு ப்ரௌடாக இருக்குது. என்னென்னா நான் இது வரைக்கும் எந்த பொய்யும் பேசலை, எந்த துரோகமும் பண்ணல, எந்த கெட்டதும் அவங்களுக்கு நினைக்கல. ஸோ அது வரைக்கும் நான் ஒரு கர்வமாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் உண்மையாக இருந்திருக்கேன், அது போதும். அதே உண்மை என்னை ஒரு நாள் குணப்படுத்திடுச்சு. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க.